திருமந்திரம். திருமூலருக்கு சிவபெருமானின் கட்டளை. ஓலக்கம் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் ஒப்புனி ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே. விளக்கம். அழிவில்லாத தன்மை கொண்ட தேவர்கள் நிறைந்த திருச்சபையில் பால் போன்ற மேனி கொண்ட அந்த சிவபெருமானை பணிந்து வணங்கினேன். அந்த சிவபெருமான், நீ திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒப்பாவாய், மண்ணுலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் எம் திருவடியின் சிறப்பை எடுத்துச் சொல் என்றான். வாசம் செய்கிறான், வாசனை பரப்புகிறான். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் மற்றில்லை, ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. விளக்கம். மனிதர்களாகிய நம் அனைவரின் உடலிலும் தேன் நிறைந்த கொன்றை மலர் அணிந்த சிவபெருமான் அமர்ந்திருக்கிறான். வானுலகில் உள்ள தேவர்களின் உடலிலும் அந்த சிவபெருமான் வாசம் செய்கிறார். நம்முடைய பிறவி பயன் எதுவென்றால், நம் உடலில் மனம் பரப்பி வாசம் செய்யும் அந்த சிவபெருமானை உணர்வதுதான். சோதிக்கும் கடவுள். சோதித்த பேரொளி 3, 5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அறிகிலர் ஆதர்கள், நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. விளக்கம். பிரம்மன், திருமால், ருத்திரன் என்னும் மூவராகவும், பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்னும் ஐவராகவும் விளங்குவது ஆதிக்கடவுளான சிவபெருமானே ஆகும். அவன் ஒளி வீசும் பேரொளி சுடராக உள்ளான். மூடர்கள் பிரம்மன், திருமால், ருத்திரன் ஆகியோரை வெவ்வேறானவராக எண்ணி பேதித்து பிதற்றுகிறார்கள் என்பது பொருள். அவரவர் தன்மைக்கு ஏற்ப காட்சி தருவான். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி, வரத்தினுள் மாயவனாய் அயனாகி, தரத்தினுள் தான்பல தன்மையனாகி, கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. விளக்கம். சிவபெருமான் நம்முடைய உடலாகவும் உயிராகவும் விளங்குகிறான். நம்மிலே கலந்திருக்கும் மேலானவன் அவன். அந்த சிவனே வரம் தரும் திருமாலாகவும் பிரம்மனாகவும் விளங்குகிறான். பக்தர்கள் ஒவ்வொருவரின் தரத்திற்கேற்ப பல தன்மைகளில் காட்சி தருகிறான். யாருக்கும் விளங்காதவாறு மறைந்து நின்று அழித்தல் தொழில் செய்யும் ருத்திரனும் அவனே. என் ஒவ்வொரு அசைவிலும் சிவன் இருக்கிறான். தானொரு கூறு சதாசிவன் எம்மிரை, வானொரு கூறு மருவியும் அங்குள்ளான், கோனொரு கூறுடல் உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு கூறு சலமயனாமே. விளக்கம். எம் இறைவனான சதாசிவன் உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் தான் ஒரு அங்கமாக விளங்குகிறான். வானுலகிலும் தான் ஒரு அங்கமாக எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான். எம் தலைவனான சிவபெருமான் என் உடலில் உயிராக கலந்திருந்து என் ஒவ்வொரு அசைவிலும் அவன் விளங்குகிறான். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.